ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவினுடைய இந்த அழகான இறைவாக்கு இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. புனித ஜெரோம் சொல்லுகின்ற போது, எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படி தட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை திறக்க செய்கிறார்கள். எப்படி கேட்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் அதை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியாதவர்கள் பெறுவதில்லை. எப்படி தட்ட வேண்டும் என்று தெரியாதவர்கள் திறக்கப்படுவதில்லை. இயேசுவினுடைய இந்த இறைவாக்கு மனதார தெளிவாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்கள் கேட்டால் அது கிடைக்கும். குறிப்பாக தீயவர்களாகிய நீங்களே நல்லவைகள் எவை வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்கிறீர்களோ அதைவிட மேலானவர் தந்தை அல்லவா என்கிறார். அப்படி என்றால் தீயவர்களாக இருந்தாலும், தவறு உள்ளவர்களாக இருந்தாலும், குறையுள்ளவர்களாக இருந்தாலும் நாம் கேட்டால் அங்கே கிடைக்கும். இந்த கேள்விகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி கேட்க வேண்டும்? உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவருடைய திருவுளப்படிதான் எல்லாமே நடைபெறுகிறது. எதுவும் அவருடைய திருவுளப்படி இல்லாமல் இல்லை. அவருடைய திருவுளப்படியே எல்லாம் நடைபெறுகிறது. அவருடைய அருளாலே தான் எல்லாம் நடைபெறுகிறது. அவருடைய கிருபையாலே தான் நடைபெறுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வழிகளிலும், பாதைகளிலும் அவருடைய திருவுளம் நடைபெற வேண்டும். அவர் விருப்பப்படி நம்முடைய பாதைகள் நடைபெற வேண்டும். நம்முடைய பாதங்கள் அவர் விருப்பப்படி வைக்க வேண்டும். அவர் வரைந்திருக்கின்ற கோட்டில் நாம் நடந்து போக வேண்டும். அதுதான் கடவுளின் திருவுளம். அந்த திருவுளத்தை நடைபெற செய்ய நாம் கேட்க வேண்டும், நாம் தட்ட வேண்டும். அப்போது கடவுள் நமக்கு கொடுப்பார். அவருடைய திருவுளப்படியே நடக்க, மாற்றாக இல்லாமல் அவருடைய விருப்பப்படியே நடக்க ஒவ்வொரு நாளும் நாம் அருள் வேண்டுவோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை நீர் வழிநடத்தியதற்காக நன்றி. எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. முது கோலும் நெடுங்கழியும் எங்களோடு தங்கியதற்காக நன்றி ஆண்டவரே. உம் கரம், முது விரல் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகிறதோ அப்படியே நாங்கள் போக வரம் தாரும். உமது விரலின் பாதைகள் எதை வரைகின்றனவோ அப்படி நாங்கள் வரைந்து போக வரம் தாரும். அதுதான் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருவுளம் ஆண்டவரே. அதை சாதித்து விடலாம், இதை சாதித்து விடலாம் என்று பல நேரங்களில் நாங்கள் கற்பனை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய விரலால் வரைந்து வைத்திருக்கின்ற கூட்டில் நான் நடக்க வேண்டும், பயணம் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது விருப்பப்படி உம்முடைய திருவுளம் விண்ணுலகத்தில் இருப்பது போல எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்விலும் இருப்பதாக. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.